என்னை அன்போடு கூட அழைத்து பயன்படுத்தின கனத்திற்குரிய பாஸ்டர் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உடன் ஊழியக்காரராக இருக்கிற அருமையான ஐயா அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அன்போடு கூட அழைத்த அருமையான சபை கமிட்டி மெம்பர்ஸ், சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கனத்திற்குரிய செயலரையா நன்றி கூறுகிற பொழுது அவர்கள் என்னை குறித்து கொஞ்சம் அதிகமாக கூறிவிட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது. நான் கிறிஸ்துவை சுமக்கிறபடியினாலே சில நேரங்களில் இப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கு உள்ளாக வேண்டியது இருக்கிறது. நான் ஒரு சாதாரண கழுதை. இந்த உலகத்தின் எல்லா விதமான தாழ்ந்த சூழ்நிலைகளையும் நான் என் வாழ்க்கையில் அனுபவித்தவன். ஆண்டவரை பிரசங்கிக்கிறேன் என்பதை தவிர வேற என் ஜீவிதத்தில் எந்த கனமுமே கிடையாது. அதனால் எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். ஆனால் அவங்க என்னை ரொம்ப அன்பாய் மரியாதையாய் அவர்கள் என்னை ட்ரீட் பண்ணதுக்காக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் எனது தாழ்மையான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பாடல் ஆராதனைகளை நடத்தின அருமையான கனத்திற்குரிய மூத்த சகோதரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக நாங்கள் பல இடங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம். எல்லாருடைய சபையிலையும் நான் ஊழியத்தை செய்ய போயிருக்கிறேன். மிகுந்த கனத்தோடு பாசத்தோடு நடத்தி வருகிறவர்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே என் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பிஎஸ் சிஸ்டம் வச்சு எனக்கு நல்ல மைக் தந்திருக்கிற அருமையான சகோதரன் அவர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொள்வோம். நான் உங்களுக்காக ஜெபிப்பதும் நீங்கள் எனக்காக ஜெபிப்பதும் ஒருவருக்கு மேலே ஒருவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கடமையாயிருக்கிறது. ஒருவரை ஒருவர் ஜெபத்திலே தாங்குவோம். கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சாயங்கால வேளையிலும் நான் உங்கள் மத்தியில் ஒரு விசேஷித்த தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் இந்த சாயங்கால வேளையிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் 803வது பக்கத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா? 803வது பக்கத்தில் உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரு மணவாளனுக்கும் ஒரு மணவாட்டிக்கும் இருக்கிற உறவு இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. மணவாளன் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்து இயேசு. மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது சபை. மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவை சந்திப்பதற்காக மணவாட்டியாகிய சபை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிற பொழுது சொன்னார், இந்த ரகசியம் பெரியது, இது கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் உண்டாகிய ரகசியம் என்று அவர் எழுதுகிறதை நாம் வாசித்து பார்க்கிறோம். ஒரு புருஷனுக்கும் ஒரு மனைவிக்கும் இருக்கிற புனிதமான ஒரு உறவை போல சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில ஒரு புனிதமான ஒரு உறவு இருக்கிறது. மத்திய ஆகாயத்தில் நடக்க போகிற திருமண
அந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மணவாட்டியை பார்த்து, இந்த மணவாட்டி சபையை பார்த்து மணவாளன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ அடைக்கப்பட்ட தோட்டம் போல இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு இந்த கடைசி காலத்தில் இருக்கிற சில காரியங்களை பேசுகிறது ரொம்ப இஷ்டம். மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் நடைபெறுகிற அந்த மகிமையான அனுபவங்களை சிந்திக்கிறது ரொம்ப இஷ்டம். ஆனா இன்றைக்கு ராத்திரி வேளையில உங்கள் மத்தியில கர்த்தர் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு என்னை பாரப்படுத்தினபடியினால நான் இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் மணவாளியே, நீ ஒரு தோட்டத்தை போல இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தோட்டத்தை போல கர்த்தர் சபையை பாவிக்கிறார். இந்த தோட்டத்துல சில மரங்கள் இருக்கிறது, சில செடிகள் இருக்கிறது, சில கொடிகள் இருக்கிறது, சில கன்றுகள் இருக்கிறது. இந்த தோட்டத்தை மணவாளன் சொல்லுகிறார், நீ எனக்கு தோட்டமாயிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். இப்படி தோட்டம் சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிற பொழுது, இந்த தோட்டம் மகிமையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தோட்டம் ஆசீர்வாதமானதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறபடியே மனுஷன் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கிறது, தெய்வம் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கிறது. தோட்டம் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கிறது, தோட்டத்திற்கு எஜமானன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில நான் மிகச் சுருக்கமாக தோட்டம் செய்ய வேண்டிய 2 காரியங்களையும், தோட்டத்திற்கு எஜமான் செய்ய போகிற 2 காரியங்களையும் உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்வதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார், நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டமாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அப்ப தோட்டம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நம்பர் 1, ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 3வது பக்கத்துல, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, படைப்பின் காலங்களை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். தேவ சாயலின்படி படைக்கப்பட்ட மனுஷனும் மனுஷியும் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற மனுஷனையும் மனுஷியையும் கண்டு அவர்களோடு பேசி அவர்களோடு கூட உறவாடுவதற்காக இந்த உலகத்தை எல்லாம் வார்த்தையினால் படைத்த தேவன் அந்த தோட்டத்திற்குள்ளே உலாவுகிறவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோட்டம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. சபை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. குடும்பங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம் என்று சொன்னால், இந்த தோட்டத்தை உருவாக்கினவர் இந்த தோட்டத்திற்குள்ளே உலாவுகிற தேவனாக இருக்கிறார் என்று ஒரு காரியம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஹல்லேலூயா. இதை சபை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை குடும்பம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதை யோசித்து பார்க்க வேண்டும். நான் இந்த காரியத்தை சிந்தித்து பார்க்கிற பொழுது எங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாக எங்க ஊர்ல ஒரு கன்வென்ஷன் நடக்கிற பொழுது
கன்வென்ஷனுக்கு வந்த பிரசங்கியாரை நாங்கள் எங்கள் வீட்டில் மாடியில் தங்க வச்சிருந்தோம். அவர் இருந்த அந்த 4 நாட்களும் எங்கள் வீடு எவ்வளவு அமைதியாக இருந்தது என்பது எனக்கு மாத்திரம்தான் தெரியும். எனக்கு கர்த்தர் 3 குழந்தைகளை தந்திருக்கிறார். ஆனா பிள்ளைங்க முதல் கொண்டு சத்தம் போடாதபடிக்கு மேல இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும்னு சொல்லி 3 நாளும் வீட்டுல ஈவன் நியூஸ்க்கு கூட டிவி ஓடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வீடு எப்பொழுதும் சுத்தமாக்கப்பட்டு பெருக்கப்பட்டு எப்பொழுதும் மாப்படிச்சு எப்பவும் பளபளான அந்த வீடு. ஸ்தோத்திரம். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம், நமது வீட்டில் ஒரு விருந்தினர் இருக்கிறார், நாம் அவரை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அவருக்கு என்ன பிரியம், அவர் எதை எதிர்பார்க்கிறார், அவரை எப்படி சந்தோஷமா வைக்கலாம், இந்த காலத்திலேயே எங்கள் குடும்பம் வாழ்ந்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் தோட்டத்துல, உன் குடும்பத்துல, உன் சபையில தேவன் உலாவுகிறார் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும் என்று சொன்னால், தோட்டம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மனவாட்டி செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என் மத்தியில உலாவுகிற கர்த்தனை நான் எப்படி ஐயா சந்தோஷமாய் காத்து கொள்ளுவது என்று மனவாட்டி சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய தாசனாகிய மோசே தனது கடைசி பிரசங்கத்துல, யோர்தானுக்கு பக்கத்தில் இருந்து பண்ணுகிற பிரசங்கத்துல பண்ணுகிற பொழுது உபாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். 252வது பக்கத்துல உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே ஒரு ரகசியத்தை இஸ்ராயேல் சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். தோட்டமே, மணவாளியே, சபையே, குடும்பமே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்திற்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்காக உலாவிக் கொண்டிருக்கிறாராம் தெரியுமா? உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை தப்புவிக்கும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு, உன் சத்துருக்களின் கையினின்று உன்னை விடுவிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் தோட்டத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் உலாவி வருகிற பொழுது உன் பாளையத்தில் அசுசி காணப்படும் என்றால், அசுத்தம் காணப்படும் என்றால், தேவன் பரிசுத்தமான தேவன் உலாவி வர முடியாதபடி உன் பாளையத்தில் அசுசி காணப்படும் என்று சொன்னால், தேவன் உலாவ முடியாது, அவர் உன்னை விட்டு விலகி போய்விடுவார் என்று மோசே சொல்லுகிறதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். மகா பரிசுத்தமான ஸ்தலத்துல வாசம் பண்ணின தேவன் இந்த உலகத்துல நம்மை பரிசுத்தமாக்கும்படி தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவர் பாவத்தை சகிக்க மாட்டாதவர். பாவியை சிநேகிக்கிறவர் தான், ஆனால் பாவத்தை சகிக்க மாட்டாதவர். சவுலை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கழுதைக்கு பின்னால கிடந்த சவுல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார், உயர்ந்த ஸ்தானத்துல வச்சார். ஆனால் இந்த சவுலுக்குள்ளே கீழ்ப்படியாமை வருகிற பொழுது, முரட்டாட்டம் வருகிற பொழுது, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தேவன் சவுலை விட்டு விலகி போனார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற ஒரு பெரிய நஷ்டம் ஒன்று உண்டு என்றால் அது என்னன்னா, தேவ பிரசன்னம் நம்மை விட்டு விலகி போகிறது தான்.
ஆனால் தான் தேவதாசனாகிய மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற பொழுது சொன்னார், ஐயா, உமது சமூகம் என்னோடு கூட வரவில்லை என்று சொன்னால் தயை கூர்ந்து என் வாழ்க்கையை ஃபர்தரா மூவ் பண்ணாதீங்க, நீங்க என் கூட இருந்தால் என்னை நடத்துங்க. ஏன்னா நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியவில்லை. உன் தோட்டத்துல, உன் குடும்பத்துல, உன் ஜீவிதத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உலாவி வருகிற பொழுது, உன் பாளையத்தை பார்க்கிற பொழுது, உன் பாளையத்தில் தங்கி இருக்க வேண்டிய பரிசுத்தம் உன் ஜீவிதத்தில் இருக்கிறதா என்பதை தோட்டம் மனவாட்டி சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பாளையம் எப்படி இருக்கு, என் வீடு எப்படி இருக்கு, என் குடும்பம் எப்படி இருக்கு, என் ஜீவிதம் எப்படி இருக்கு ஐயா, என் சபை எப்படி இருக்கு ஐயா, என் தேவன் என்னோடு கூட உலாவும்படிக்கு இறங்கி வருகிற பொழுது, என் பாளையத்திற்குள்ள அவர் பிரவேசிக்கிற பொழுது, என் பாளையத்திற்குள்ள அவர் நடந்து வருகிற பொழுது, உன் தேவனை சந்தோஷப்படுத்துகிற, திருப்திப்படுத்துகிற அனுபவம் உன் தோட்டத்தில் இருக்கா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது முதலாவது நாளில் சிந்தித்து பார்த்தோம், வீண் வார்த்தைகளை விட்டு விலகு, சீர்கேடான பேச்சை விட்டு விலகு. உன் ஜீவிதத்தில் சீரை கெடுக்கிற பேச்சு வேண்டாம். ஏன்னா அது ஒரு அசுசி, அது ஒரு அசுத்தம். இதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. தேவன் உன் தோட்டத்திற்குள்ள உலாவி வருகிற பொழுது, ஐயா, என் மனவாளனே, எனக்காக ஜீவன் தந்தவரே, என் ஆத்துமாவை மீட்டுக் கொண்ட இரட்சகனே, நீ என்னோடு கூட தங்கி இருக்கும்படியா என் பாளையம் பரிசுத்தமாய் மாறட்டும். எந்த அசுத்தமாய் இருந்தாலும் சரி, அதை விலக்கி போடணும் என்பதை தோட்டம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஒரு தோட்டம் செய்ய வேண்டிய சில காரியத்தை, ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில கொஞ்சம் டீடைல்டா பேச விரும்புறேன். ஒரு தோட்டம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து 9வது வசனங்கள் வரைக்கும் நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். பரிசுத்த வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 103வது பக்கத்தில் அப்போஸ்தலனாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனங்கள் வரைக்கும் எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தோட்டத்தை வைக்கிற ஒரு எஜமான், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து நாட்டி, கல்லுகளை பொறுக்கி, தண்ணீர் பாய்ச்சி தோட்டத்தை பாதுகாக்கிற ஒரு எஜமான் விரும்புகிறார். ஐயா, என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், அந்த தோட்டம், அந்த மரங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவா ஒரு மரம் அப்படின்னு சொல்லி நினைச்ச உடனே நம்ம மனசுக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? எல்லாத்துட்டும் ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு மரம் வரைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே எப்படி நம்ம வரைவோம்னா, ஒரு பெரிய தண்டு இப்படி எழுதுவோம், அப்புறம் அப்படி ரவுண்டா
ஒரு பூவரசு மரம் போல ஒரு பெரிய மரத்தை நல்லா பச்சையா வரைஞ்சிருவோம். இதுதான் நமக்கு மரம்ங்கிற கான்செப்ட். எல்லா மனுஷனும் என்ன நினைக்கிறான் அப்படின்னா பசுமையா இருக்கணும்னு நினைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோட்டம்னா பச்சை பசேல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா தேவனுடைய எண்ணம் வித்தியாசமா இருக்கிறது. நீ பச்சை பசேல் இருப்பதை காட்டிலும் நீ கனி கொடுக்கிறவனாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கள. ஐயா, நீ கனி கொடுக்கணும். கர்த்தர் உன்னை தோட்டத்தில் வச்சிருக்கிறதின் நோக்கமே எதற்கு என்றால் கனி கொடுப்பதற்கு. இந்த ஓமையை வாசிச்சு பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுது, கனி கொடாதிருக்கிற மரத்தை பார்த்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இதை வெட்டி போடு. ஏன் இதை வெட்டி போடு? இது நிலத்தை கெடுக்கிறது. கனி கொடாத மரம் மணவாளனுக்கு பிரயோஜனம் இல்லை. வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை தூக்கி நெருப்புல போடு. பிரயோஜனம் இல்லை, என கனி கொடுக்கல. அப்ப வேதம் சொல்லுகிறது, தோட்டக்காரன் வந்து பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டு, 2016 ஒரு வருஷம் இருக்கட்டு, நான் கொட்டுகிறேன், நான் எரு போடுகிறேன், இன்னும் கொஞ்சம் பராமரிக்கிறேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிடில் வெட்டி போடுவோம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அப்ப ஒரு மரம் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது அக்கினிக்கு இரையாக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு பக்கத்தில் அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதுகிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை எடுத்து நாம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் புதிய ஏற்பாட்டில் 5வது பக்கத்தில் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வாசிப்போமா? இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கனி கொடாத மரம் வெட்டப்படும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டப்படும். அப்போ இன்னொரு மரம் இருக்கு, கெட்ட கனி கொடுக்கிற மரம். நல்லா கவனிக்கணும். அப்ப தேவன் என்னத்தை விரும்புறார்? தோட்டத்தில் இருந்து நீ நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் உங்ககிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? கொஞ்சம் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் உங்ககிட்ட என்ன தெரியுமா? என்ன பார்க்காதீங்க, பக்கத்துல பாருங்க. தேவன் உங்ககிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? நல்ல கனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா அருமையா தலைவர் உரையில சொல்லுகிற பொழுது நியாய தீர்ப்பை குறித்து சொன்னாங்க. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படுகிற ஒரு காலம் கடந்து வருகிறது. ஆனால் மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார், என் மணவாளியே, நீ தோட்டத்தை போல இருக்கிறாய், நீ கனி கொடுக்க வேண்டும், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது என்ன நல்ல கனி? சபை கொடுக்க வேண்டிய நல்ல கனி என்ன? விசுவாசி கொடுக்க வேண்டிய நல்ல கனி என்ன? நல்ல கனி என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு 4 விதமான கனிகளை உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு கர்த்தர் இந்த தோட்டத்திற்கு செய்ய போகிற ஒரு 2 ஆசீர்வாதங்களை சொல்லி நம்ம இந்த கடைசி நாளில் ஜெபித்து முடிக்க போகிறோம். நம்பர் 1, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. முதல் கனி என்ன கனி என்றால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி?
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று யோவான் ஸ்நானகர் மனாந்தரத்துல பிரசங்கிக்கிறாரே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்றால் என்ன அர்த்தம்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது 2 கொரிந்தியர், எல்லாரும் பரிசுத்த வேதத்தை திருப்புங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். 7வது அதிகாரத்திலிருந்து 9வது வசனத்திலிருந்து 11வது வசனங்கள் வரைக்கும் நாம கர்த்தருடைய வார்த்தையை சத்தமாய் வாசிக்க போகிறோம். 250வது பக்கத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை எடுத்து வாசிக்கலாமா? இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அடுத்த வசனம் பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டு, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்களே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் விவரித்து சொல்லுகிறார் சபைக்கு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு துக்கம் உண்டாக வேண்டும். இப்ப நம்ம கேட்கலாம், என்னையா பரிசுத்த வேதம் சொல்லுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு, நீர் துக்கப்படணும்னு சொல்றீங்களே. ஆமா, என்ன துக்கம் சந்தோஷமா மாறும்னா லௌகீக துக்கம் சந்தோஷமா மாறும். வேதம் சொல்லுது தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் இருக்கிறது, லௌகீக துக்கம் இருக்கிறது. லௌகீக துக்கத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், லௌகீக துக்கத்தின் முடிவு மரணம். Praise the Lord. கவலைப்பட்டே ஜீவனை விட்டவன் எவ்வளவோ பேர் இருக்கிறார் அந்த உலகத்தில். அதனால ஆண்டவரே சொன்னார், கவலைப்படுகிறதுனால எவன் தன் வளர்த்தியில ஒரு முழம் கூட்ட முடியுமா? ஏன் முடியுமா? முடியாது. அப்ப ஏன் கவலைப்படுற? அதான் அதுக்கு அர்த்தம். ஆனா இன்னொரு துக்கப்படுங்கள் வேதம் சொல்லுது, ஐயா தேவனுக்கு ஏற்ற துக்கப்படுங்கள். அது என்ன தேவனுக்கு ஏற்ற துக்கப்படுங்கள்? அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நேரில் கண்ணு கொண்டு பார்த்த பேதுரு, பேதுருவே பேதுருவே, சத்துருவன சொலகளை புடைக்கிறது போல என்னிடத்துல உத்தரவு பெற்றுக் கொண்டார். அப்பொழுது உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று தெய்வத்தினாலே வேண்டுதலை பெற்றுக்கொண்ட அந்த பேதுரு, நான் இவனை அறியேன் என்று மறுதலித்து அவரை சபிக்க தொடங்கின பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருவை திரும்பி பார்த்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அந்த பார்வையை பார்த்த உடனே பேதுருவின் வாழ்க்கையில ஒரு சொல்ல முடியாத ஒரு மனவேதனை, துக்கம், தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் உண்டாயிற்று. ஐயோ, எனக்காக அடிக்கப்பட்டவர, எனக்காக நொறுக்கப்பட்டவர, நான் ஒண்ணுமில்லாம லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்காம வெறுமையா இருந்த பொழுது என் படகளை ஏறி என்ன ஆசீர்வதித்தவர, நான் கடலில் அலைகளினாலே மூழ்கி போகிற பொழுது ஐயனே காப்பாற்றுவையா என்று கையிட்டு கொடுத்த பொழுது என்னை தூக்கி எடுத்தவர, இந்த உலகத்தில் படிப்பறிவற்றவனா பேரையா இருந்த என்ன நீ எனக்கு வேண்டும் என்று மனதார அழைத்தவர நான் மறுதளித்து விட்டேனே
என்று அந்த துக்கம் அந்த பேதுருவுக்குள்ள உண்டான பொழுது அந்த கனி உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இந்த கனி ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற பொழுது 7 காரியம் நடக்கிறது. அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒண்ணா சொல்றாரு. இப்ப ஒண்ணா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு நமக்கு சமயம் இல்ல. ஆனா வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அதுல முதல்ல சொல்லுது, அது ஜாக்கிரதையை உண்டு பண்ணுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. தேவனுக்கேற்ற துக்கம் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா ஒரு ஜாக்கிரதை உண்டாது. பேசுறதுல ஜாக்கிரதை, நடக்கிறதுல ஜாக்கிரதை, யோசிக்கிறதுல ஜாக்கிரதை, எந்த காரியத்தையும் செய்கிறதுல ஜாக்கிரதை, நியாயம் சொல்லுதல் உண்டாகுது. தேவனுக்கேற்ற துக்கம் வந்த உடனே மனசுக்குள்ள மனசாட்சி சொல்லுது, ஆத்துமா சொல்லுது, செய்யாத உன் தேவன் துக்கப்படுவார், செய்யாத உன் தேவன் உன்னை விட்டு வெளியே போவார். எவ்வளவு பக்தியை உண்டு பண்ணுது, எவ்வளவு வெறுப்பை உண்டு பண்ணுது. பாவத்தை குறிச்ச வெறுப்பு, உலக நேசத்தை குறிச்ச வெறுப்பு, சரீர இச்சைகளை குறிச்ச வெறுப்பு இந்த கனி நமக்குள்ள உண்டாக்குது. வேதம் சொல்லுது எவ்வளவு ஆவலை உண்டாக்குது. தேவனை குறித்த அறிவு வேண்டும் என்ற ஒரு ஆவலை உண்டாக்குது. யா இந்த கனியில சபை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பயத்தோட பக்தியோட தேவனை நாம் ஆராதிக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்க கடவோம் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறதை பரிசுத்த வேதத்தில் நாம் சிந்தித்து பார்க்க முடியும். இந்த கனி கொடுக்கிறதாய் தோட்டம் இருக்கும்னா, நம்ம குடும்பம் இருக்கும்னா, நம்ம சபை இருக்கும்னா, நம்ம ஜீவிதம் இருக்கும்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனை பிரியப்படுத்துகிற பயம், தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகிற அறிவு, நம்முடைய பேச்சில, நடக்கையில, செயலில ஒரு ஜாக்கிரதை, எல்லாவற்றிலும் மனவாளனை பிரியப்படுத்துகிற மனவாட்டியாக நாம் இருப்போம். கையில் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்கணும் தோட்டம். இரண்டாவது ஒரு கனியை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 14, 15 வசனங்களை எடுத்து நாம் வாசிக்கலாம். 13வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? ரொம்ப நல்லா இருக்கு. எபிரேயர் 13வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை எடுத்து வாசிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து சத்தமா வாசிப்போமா? ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். கையில உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆகையால், ஏன் ஆகையால்? நிலையான நகரம், நிலையான பட்டணம் நமக்கு இங்கே இல்லை. ஆகையால் வேதம் சொல்லுது, ஐயா அவருடைய நாமத்தை துதிக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் செலுத்த கடவோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. தோட்டம் கொடுக்க வேண்டிய கனியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உன் உதடுல இருந்து, உன் வாயில இருந்து எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருக்கா என்ன கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ரொம்ப மெதுவா அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மகிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார், அம்மா
இந்த வாயை குறிச்சு வேதம் சொல்லுது, ஒரே வாயிலிருந்து சபித்தலும் துதித்தலும் புறப்படுகிறது. இது எப்படி சாத்தியம்? ஒரு மரத்திலிருந்து நல்ல கனியும் கெட்ட கனியும் கொடுப்பது எப்படி சாத்தியம்? வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரது துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவரது நாமத்தை உயர்த்த கடவோம். தோட்டத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? சபையில தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? குடும்பத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? முறுமுறுப்பை அல்ல, சாபம் போடுகிறத அல்ல, ஒருவனை ஒருவன் குறை சொல்லுகிறத அல்ல. வேதம் சொல்லுது, மணவாட்டியே, நிலையான நகரம் இங்கே இல்ல, வரப்போகிற மணவாளனை நீ எதிர்நோக்கி கொண்டிருக்கிற படியினால எப்போதும் எல்லா நேரமும் எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் உதடுல இருந்து ஒரு கனி வெளிப்படட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதுல ஒரு கிருபை இருக்கு. வேதம் சொல்லுது, அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும். கர்த்தருடைய தாசனாகிய யோபு இந்த சத்தியத்தை அறிஞ்சு வச்சிருந்தார். நல்லா கவனிக்கணும். யோபுவின் வாழ்க்கை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் ஒரு பர்டிகுலர் டைம்ல எல்லாம் இழந்து போகிறார். சொத்துக்களை இழந்து போகிறார், ஆடு மாடுகளை இழந்து போகிறார், பிள்ளைகளை இழந்து போகிறார், உடல் நலத்தை இழந்து போகிறார். எல்லாம் இழந்து போகிற பொழுது இந்த யோபு சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுக்கு மனைவிக்கு இந்த சத்தியம் விளங்கல. யோபு மனைவி நல்லா இருந்தே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு இது புரியல. இந்த ஐயா ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னதை பார்த்து இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு அழகான ஆலோசனை கொடுக்குறாங்க, மனுஷா, இதுக்கு மேல நீ உயிரோடு இருக்க வேண்டாம். இது பிசாசு கொடுக்கிற ஆலோசனை. ஏன் தெரியுமா? நீ உயிரோடு இருக்கிறதுக்கு ரகசியமே என்ன அப்படின்னா, உன் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்தோத்திரத்தை நிறுத்திட்டோம்னா உன் மூச்சு நின்றும். அதனால ஒரு அழகான ஆலோசனை அந்த அம்மா சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை என்ன செஞ்சிரு, விட்டுரு. தேவனை தூசி, ஜீவன் போயிடும். ஆனா யோபு சொன்னார், பைத்தியக்காரி போல பேசுகிறாய், கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய கரத்திலிருந்து தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லா நேரமும் எல்லா நிலைகளிலும் உன் தோட்டத்திற்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள கர்த்தரை துதிக்கிற ஸ்தோத்திரம் என்ற கனி இருந்து கொண்டே இருக்கணும். நல்ல ஃபாதர் ஒரு பாட்டு பாடுறார், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன பாட்டு, அருமையான பாட்டு. ஒரு ஸ்டான்ஸா பாடுவோமா? 3 மேஜர் படிங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இசையா இசப்பா ஸ்தோத்திரம், இசப்பா ஸ்தோத்திரம், இசப்பா
இப்ப மறுபடியும் ஒருக்கா பாட போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் வாழ்க்கையில எது கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டும் சரி, கர்த்தரை துதிக்கிறத விட்டு ஒரு மனிதனும் என்னை பிரிக்க முடியாது. எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க? என் வாழ்க்கையில சுகம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, நான் வாழ்ந்தாலும் சரி, நான் தாழ்ந்தாலும் சரி, நான் ஜீவனோடு இருந்தாலும் சரி, நான் மரித்து போனாலும் சரி, என் வாயில கர்த்தரை துதிக்கிற துதியை விட்டு என்ன ஒரு மனுஷனும் பிரிக்க முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை இயேசுயா ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து நல்ல அறிக்கை அந்த கனியை இயேசுப்பா என் வாயிலிருந்து கர்த்தரை துதிச்சு கொண்டே இருப்பேன். தீர்மானம் எடுக்கணும். தோட்டமே, மனவாளியே, சபையே, குடும்பமே, உன் வாயில கர்த்தரை துதிக்கிற துதி இருப்பதாக. அது ஒரு கனி. மூணாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல இருந்து 23வது வசனங்கள் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம வாசித்து பார்க்க போகிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்கலாம். வாசிப்போமா? ஆவியின் கனியோ, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. தோட்டம் கொடுக்க வேண்டிய ஒரு கனி இருக்கு, மணவாளி கொடுக்க வேண்டிய ஒரு கனி இருக்கிறது ஐயா. சபையும் குடும்பங்களும் கொடுக்க வேண்டிய ஒரு கனி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது ஆவியின் கனி. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கனி? ஆவியின் கனி. எத்தனை நம்பர் இருக்கு? 9. நம்பர் 1 வம்பு.
அன்பா. முதல்ல வேதம் சொல்லுது அன்பு அது ஒரு கனி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இது கனி ஐயா. இத தேவன் உன்கிட்ட எதிர்பார்க்கிறார் ஐயா. அன்பில்லாதவன் எப்படி கர்த்தரை அறிய முடியும்? வேதம் சொல்லுது உன் சொந்த சகோதரனை நீ அன்பு கூறவில்லை என்றால், உன் கண்ணு காணுகிற ஒரு சகோதரனை நீ அன்பு கூறவில்லை என்றால், காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பாய் இருப்பாய்? A very straight question. நான் காணாத தேவனிடத்தில் நான் ரொம்ப அன்பாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற சபையே, குடும்பமே, விசுவாசியே, உன் பக்கத்தில் இருக்கிற உன் மாம்சமான சகோதரன் இடத்துல, உன் கண்ணு காணுகிற ஒரு மனுஷன் இடத்துல உன்னால அன்பாக இருக்க முடியவில்லை என்றால், காணாத தேவனிடத்துல எப்படி அன்பாய் இருப்பாய்? இது நான் கேட்கிற கேள்வி அல்ல, வேதம் கேட்கிற கேள்வி. அன்பாயிரு, சந்தோஷமாயிரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல தண்ணி அடிச்சுட்டு குட்டிச்சு வெறிச்சு இருக்கணும்னு அர்த்தமா? நல்ல டிவியில சினிமா பார்த்துட்டு பிரியாணி சாப்பிடணும் அர்த்தமா? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு அப்படி அர்த்தம். கர்த்தருக்குள் எப்படி ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியும்? அந்த சந்தோஷம் வசனத்தில் இருக்கிறது, அந்த சந்தோஷம் அபிஷேகத்தில் இருக்கிறது, அந்த சந்தோஷம் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது, அந்த சந்தோஷம் சகோதரர்கள் ஒருமித்து கூடுகிற ஐக்கியத்தில் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தில் அது ஒரு கனி. சமாதானம். எத்தனை பேர் சமாதானமா இருக்கீங்க? கை உயர மாட்டேங்குது. நீ வீட்டில் போய் மேலையா எல்லாரையும் கட்டி பிடிச்சி சமாதானமாகி ஒப்புரவாகிடணும். இல்லைன்னா நீங்களும் நானும் தோட்டத்தில் இருப்போம், வெட்டப்பட்டு நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டுருவோம். சமாதானம், நீடிய பொறுமை. பொறுமை அல்ல, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம் முதலிய கனிகளை கொடுக்கணும்னு மணவாளன் விரும்புகிறார். Praise the Lord. இப்ப இன்னொரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. ஃபாதர் பாடுறார், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் எங்க போதா? நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாக, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அடங்கிட வேண்டும். போன சமணவை நேராக கருணாவை சமமாகவோ. நல்ல கனிகளா மரங்கள் வெட்டும் அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகளா மரங்கள் வெட்டும் அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். நம்ம ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ.
பாஸ்டரையா தனது தலைமை உரையில சொல்லும் போது சொன்னாங்க, 10 பேர் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போனார்கள். 5 பேர் புத்தி உள்ளவன், 5 பேர் புத்தியற்றவன். புத்தியுள்ளவன் தனது தீவட்டியோடு கூட எண்ணெயை எடுத்துக் கொண்டு போகிறான். இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சமயத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொண்டால் அது உனக்கு நலமாயிருக்கும். மணவாளியே, சபையே, குடும்பமே, உன் மத்தியிலே உலாவுகிற உன் மணவாளனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே கனி உண்டோ என்று எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். எப்போதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிற ஸ்தோத்திரங்களின் கனியை கொடுங்கள். ஆவியின் கனியை, 9 கனியையும் உங்கள் ஜீவிதத்தில் கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். ஏன் பொறாமை, ஏன் பெருமை, ஏன் மனம் எட்டிமை, ஏன் எரிச்சல், ஏன் கோபம், எதுக்கையா வைராக்கியம்? செத்த பிறகு சரீரம் மண்ணுக்குள்ளதனையா போகுது. ஏன் இதுக்காக இவ்வளவு சண்டை, இவ்வளவு வாக்குவாதம்? ஏன் ஒருத்தனை கோல் சொல்லி, ஏன் ஒருத்தனை காலை பிடிச்சு இழுத்து விடுறீங்க? எதற்காக? ராஜா வருகிறார், ஆயத்தப்படு. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே சுட்டரிக்கப்படும். தோட்டம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மணவாளனுக்காக ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கண்ணி கொடுக்கிறவனாய் தோட்டம் மாறணும். இப்ப இந்த தோட்டத்திற்கு தோட்ட எஜமானன் செய்ய போகிற 2 காரியத்தை நம்ம மத்தியில் சொல்லி, நமக்கு டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால நான் சொல்லி ஜெபிப்பதற்கு நான் விரும்புகிறேன். முதலாவது, இந்த தோட்டத்தை, இந்த கனி கொடுக்கிற தோட்டத்தை, தேவன் உலாவுகிற பரிசுத்தமான தோட்டத்தை தேவன் செய்ய விரும்புகிற முதல் ஆசீர்வாதம், அந்த தோட்டத்தை அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வேலி வச்சு பாதுகாக்கிறார். பரிசுத்த வேதத்திலே யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 634வது பக்கத்திலே யோபுவுடைய சரித்திரம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வாசிப்போமா? நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று சாத்தான் சொல்லுகிறதை நாம் வாசித்து பார்த்தோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வேலியை வைக்கிறார் ஐயா. இது எந்த காங்கிரீட் சுவரை காட்டிலும், இது எந்த பார்ப்டு வயர் ஃபென்சிங்கை காட்டிலும் பயங்கரமான வேலி. தேவன் இந்த தோட்டத்திற்கு ஒரு வேலியை வைக்கிறார். தேவன் உன் குடும்பத்திற்கு ஒரு வேலியை வைக்கிறார். தேவன் உன் சபைக்கு ஒரு வேலியை வைக்கிறார். எதற்காக தெரியுமா? சத்துரு உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி. தேவன் வைக்கிற வேலையை தாண்டி ஒரு மனிதனும், ஒரு சத்துருவும், ஒரு சூழ்நிலையும் நம்முடைய ஜீவிதத்தை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. அந்த வேலைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தணும். தேவன் வைக்கிற வேலி எப்படி வேலி? ஒரு 3 விதமான வேலி இருக்கு. நம்பர் 1, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம், சீக்கிரமா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாமா? பழைய ஏற்பாட்டில் 83வது பக்கத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? நீங்கள் இருக்கும் வீடுகளில அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை
கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கிற வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. முதல் வேலி பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்று சொல்லப்படுகிற வேலி. பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் ஜனங்களுடைய வீடுகளிலே நிலைக்கால்களிலே அந்த இரத்தம் பூசப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, இரத்தம் பூசப்பட்ட வீட்டில் உள்ளவர்களை தொடுவதற்கு சங்கார தூதனுக்கு அதிகாரம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற, நம்முடைய பஸ்காவாய் இருக்கிற கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அது ஒரு வேலி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ள உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் தோட்டத்தையும் ஒப்பு கொடுப்பது ஒரு வேலி. ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த வேலியை தாண்டி ஒரு சங்கார தூதனும் உன் குடும்பத்திற்கு வர முடியாது அப்படின்னு சத்திய வேதம் சொல்லுது. ஐயா, மனவாளியே, நீ தோட்டம் போல் இருக்கிறாய், உனக்கு ஒரு வேலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லப்படுகிற வேலி. வீட்டில் போய் நீங்க வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் கடைசி வசனத்தில் ஏதேன் தோட்டத்தை காவல் செய்யும்படிக்கு கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சுடரொளி பட்டயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எபிரேயர் நிருபத்தில் வாசித்து பார்க்கிறோம். இந்த சத்திய வசனம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் இருக்கிறது. வசனம் ஒரு வேலி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. நீ வசனத்திற்குள்ள நிலைத்திருந்தால், நீ வார்த்தைக்குள்ள நிலைச்சிருந்தா, இந்த வேலையை தாண்டி ஒரு சத்ருவும் ஒன்ன தொட முடியாது. அதனால ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தார். இது ஒரு வேலி ஐயா. சத்திய வார்த்தை ஒரு வேலி. இதை வாசிக்கணும், இதை நேசிக்கணும், இதை உனக்கு வேலியா பாதுகாப்ப வைத்துக் கொண்ட, இதை தாண்டி எந்த சத்துருவும் உன் தோட்டத்தை தொட முடியாது. மூணாவது, கேருபீன்களை வச்சிருந்தாராம். வீட்டுல போய் நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. 6வது அதிகாரத்துல எலிசாவும் கேயாசியும் மலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பெரிய சீரிய ராணுவம் அந்த மலையை சுத்தி கொண்டது. கேயாசி கேட்கிறான், ஐயா, ஒரு பெரிய ராணுவம் நம்மை சுத்தி கொண்டது. அப்படி கேட்கிற பொழுது எலிசா சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர். கேயாசிக்கு புரியல. எலிசா என்ன சொல்றாரு கேயாசிக்கு புரியல. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான், நிறைய கேயாசிக்கு விளங்கவே இல்லை. எலிசா ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு, அப்பா இவன் கண்ணுகளை திறந்துருங்கப்பா. கண்ணு திறக்கப்படுது. மலையை சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் இருந்ததை அவன் கண்டான். ஐயா, உனக்கும் எனக்கும் சபைக்கும் குடும்பத்திற்கும் ஒரு வேலியை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறார். என்ன பாதுகாப்பு தெரியுமா? பரலோக சேனைகளினாலே உண்டாகிற ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. எபிரேயர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, தேவ தூதர்களை நமக்கு பணிவிடை செய்கிறதற்கு தேவன் அனுப்புகிறாராம். நம்மெல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்மெல்லாம் சாதா ஆட்களே கிடையாது. தேவன் இந்த தோட்டத்திற்கு செய்கிற காரியம், உனக்கு ஒரு வேலியை வைக்கிறார், ஒரு குடும்பத்திற்கு ஒரு வேலியை வைக்கிறார், ஒரு சபைக்கு ஒரு வேலியை வைக்கிறார், ஒரு தோட்டத்துக்கு ஒரு வேலியை வைக்கிறார். ஏன் தெரியுமா? நான் வருகிற பொழுது கரை திரை அற்றவனாய்
குற்றம் அற்றவனாய், ஆவி ஆத்துமா சரீரத்தில் குற்றமற்றவனாய், பழுதற்றவனாய் எனக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பதற்காக உனக்கு ஒரு வேலி வச்சு பாதுகாக்கிறார். இரண்டாவது, இந்த தோட்டத்திற்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன சொல்லுகிறது? நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நான் உங்களை சுத்தம் செய்வேன். நீ கனி கொடுக்கிற தோட்டமாய் இருந்தா, நீ கனி கொடுக்கிற குடும்பமாய் இருந்தா, வேதம் சொல்லுது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. எனக்கு ஒரு தீராத ஆசை உண்டு, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னா எவ்வளவு அழகா இருக்கும். எல்லாரும் அற்புத அடையாளங்களை செய்கிற வரத்தை பெற்றுக்கொண்டால் எவ்வளவு அழகா இருக்கும். எல்லாருக்குள்ளே விசுவாச வரம் வந்துச்சுன்னா எவ்வளவு அற்புதமா இருக்கும். எல்லா ஜனங்களுக்குள்ளும் அற்புதங்களை நடப்பிக்கிற சக்தி உண்டானது என்று சொன்னால், ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிற 9 வரங்களும் சபைக்குள்ள கிரியை செஞ்சா எப்படி அழகா இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல மனவாட்டியாய் கனி கொடுக்கிறவனாய் இருந்தா இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை சுத்தம் பண்ணுவார். மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டியே, சபையே, ஆயத்தப்படு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறபடினால பரிசுத்தத்துல, பயபக்தியில, தேவ பக்தியில, தேவ பயத்துல, தேவனுக்கு நடுங்குகிற நடுக்கத்துல, ஸ்தோத்திரம், இன்னமும் அதிகமாய் வேதம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னமும் நீதி செய்யட்டும், ஜெபிக்கிறவன் இன்னமும் ஜெபிக்கட்டும், வேத வாசிக்கிறவன் இன்னமும் வேத வாசிக்கட்டும், அசுசியா இருக்கிறவன் உணர்ந்து கொள்ளட்டும். தேவன் உலாவி வருகிற ஒரு பரிசுத்தமான பாளையமாய் உன் குடும்பம் மாறட்டும், உன் சபை மாறட்டும், உன் ஜீவிதம் மாறட்டும். கர்த்தருக்காக கனி கொடுக்கிற அனுபவங்கள் நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஜீவிதத்திலே அது பெருகட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சுற்றி இரத்தமாகிய வேலி, வசனமாகிய வேலி, தூதர் பட்டாளமாகிய வேலி வைக்கப்பட்டிருக்கும். ஒரு மனுஷன் உன்னை தொட முடியாது, அதிகாரம் கிடையாது. கர்த்தர் வருகிற நாளில ஐயா சொன்னது போல நாம் மறுரூபமாய் மாற்றப்பட்டு என்றென்றும் அவரோடு கூட இருப்போம் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறபடி அந்த நாள் வருகிற பொழுது ஒரு நொடி பொழுதுல 1 கொரிந்தியர் 15:51 சொல்லுகிறபடி அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை, கனவீனமுள்ள இந்த சரீரம் கனத்தை, ஸ்தோத்திரம், தரித்துக் கொண்டு சாவுக்கேதுவாகிய இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொண்டு வானவருக்குரிய சாயலை பெற்றுக் கொண்டு பிலிப்பியர் 3:21 வார்த்தையின்படி நமது அற்பமான சரீரம் அவரது மகிமைக்கு ஒப்பான சரீரமாய் மறுரூபப்படுத்தப்பட்டு 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தின் வாக்கியத்தின்படி நாம் அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்க போகிறபடியினால் அவரை போலவே இருப்போம் என்ற வாக்குத்தத்தத்தை நினைவில் கொண்டு பரிசுத்தத்தோட, பயபக்தியோட தேவன் நம்மை நாட்டி இருக்கிற இந்த ஸ்தலத்துல, இந்த கடைசி காலத்துல நம்மை ஒரு கற்புள்ள கன்னிகையாய் காத்துக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுமி இருக்கலாம். அந்த கடைசி வேளையில நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை பண்ண போகிறோம். எல்லாரும் கண்ணை மூடி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் தோட்டம், யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல அந்த அசூசி காணப்பட்டது என்றால் கர்த்தர் விலகி போயிடுவார். அப்புறம் பணம் இருந்து என்ன, மரியாதை இருந்து என்ன, சொத்துக்கள் எல்லாம் இருந்து என்ன, கர்த்தரே போன பிறகு வேற எது வேணும் நமக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல ஒரு அம்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பினேகாசின் மனைவி ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாய் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னால், கர்த்தரே போயிட்டாரு, கர்த்தருக்கு பெட்டியே போயிட்டு எனக்கு என்ன சந்தோஷம். கர்த்தர் போனாயிட்டார்னா
அதை விட பெரிய துக்கம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் கர்த்தர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம பாளையம் எப்படி இருக்கு, நம்ம வீடு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்துக்குள்ள உலாவி வருகிற பொழுது அவர் உன் ஸ்தோத்திர சத்தத்தை கேட்கிறாரா? இல்லைன்னா அவர் கவனிச்சு கேட்கிற பொழுது நாம் அவரை வெட்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு, இல்லைன்னா துக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய வீடு இருக்குதா, நம்முடைய பாளையம் இருக்குதா, நம்முடைய ஜீவிதம் இருக்குதா? சகோதரனே, சகோதரியே, சிந்திச்சு பாரு. இப்போ உனக்குள்ள அந்த துக்கம் வரட்டும், தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம், அது மனஸ்தாபப்படுதலை கொண்டு வந்து அது ரட்சிப்பை பூரணப்படுத்துவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில உங்களை துக்கப்படுத்தவே கூடாது. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, நான் உங்களை துக்கப்படுத்தவே கூடாதப்பா. நான் ஒருவேளை என் வாழ்க்கையில பழைய காலங்களில பல நேரங்களில் உங்களை துக்கப்படுத்தி இருப்பேன்னு சொன்னீங்கன்னா, அப்பா என்னை மன்னிங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா. என்னை இந்த தோட்டத்தில் நாட்டினதற்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. யூ ஹேவ் அ பர்பஸ். ஆண்டவரே, என்ன தோட்டத்தில் நாட்டினதுக்கு, என்ன சபையில நாட்டினதுக்கு, என்ன இந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது ஐயா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன பரிசுத்தமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த பயம் எனக்குள்ள வரட்டும், உண்மை அறிகிற அறிவின் ஆவல் எனக்குள்ள வரட்டும், ஒரு ஜாக்கிரத உணர்வு. சில நேரங்களில் நினைக்கிற ஆண்டவரே, என் வாய் ரொம்ப தகாத காரியங்களை பேசுது, ஐ ஹேவ் டு கண்ட்ரோல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. ஒரு ஜாக்கிரதை எனக்குள்ள வரட்டும். நான் பேசுற பேச்சுல ஒரு ஜாக்கிரதை, நான் நடக்கிறதுல ஒரு ஜாக்கிரதை, நான் சிந்திக்கிறதுல ஒரு ஜாக்கிரதை. என் குடும்பத்துல முழுவதுமாக பயத்தோடும் பக்தியோடும் உங்களை நாங்கள் தொழுது கொள்ளுகிற அளவுக்கு ஒரு பரிசுத்தம், ஒரு பரிசுத்தம் என் பாளையத்துல உண்டாகட்டும். எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். பெரியோர், சிறியோர், அம்மாமார், ஐயாமார், வாலிப தங்கச்சிமார், தம்பிமார் எல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்க கனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களாமே அப்பா. அப்பா, என் ஜீவிதத்துல கனி இருக்கா? யோசிச்சு பாருங்க. என் ஜீவிதத்துல கனி இருக்கா? அன்பா இருக்கணும்னு சொல்றீங்களா? ஆண்டவரே, எனக்கு முடியலையோ. வேதம் சொல்லுது, அதனாலதான் அவரது குமாரனின் ஆவியை அவர் தமது இருதயத்துல ஊற்றினார். ரோமர் 8வது அதிகாரம் அப்படித்தான் சொல்லுகிறது. அந்த ஆவி நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறபடினால தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும். அப்பா, உங்க ஆவியை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. உங்க பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை எனக்குள்ள ஊற்றுங்க. அதனால அந்த அன்பின் கனி வெளிப்படட்டும். நான் அன்பா இருக்கணும்னு விரும்புறேன்ப்பா. ஜெபம் பண்ணி பாருங்களேன். இதுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கேட்டு பாருங்க சகோதரி, கேட்டு பாருங்க சகோதரி, கேட்டு பாருங்க சகோதரனே. என் குடும்பத்துல அன்பு பெருக்கெடுத்து ஓடட்டும். என் குடும்பத்துல அன்பு பெருக்கெடுத்து ஓடட்டும்பா. சந்தேகம் அல்ல, சீர்கேடுகள் அல்ல, சமாதான சீர்கேடுகள் அல்ல, சண்டை சச்சரவுகள் அல்ல. என் குடும்பத்துல வாயை திறந்து அறிக்கை பண்ணி சொல்லிங்க பார்க்கலாம். நிறைய பேர் வாயை திறக்காமலே இருக்கீங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இதுதான் சத்தியம் சிஸ்டர், இதுதான் சத்தியம். தேவன் அப்படியெல்லாம் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிரியை செய்ய மாட்டார். நீ செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கு, அதுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். நீ ஜெபம் பண்ணி கேட்டு பாரு. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த அன்பு வேணும், எனக்குள்ள அந்த சந்தோஷம் வேணும், எனக்குள்ள அந்த சமாதானம் வேணும், எனக்குள்ள அந்த நீடிய பொறுமை வேணும், எனக்குள்ள தயவு வேணும், எனக்குள்ள அந்த நற்குணம் வேணும், எனக்குள்ள ஒரு சாந்தம் வேணும், எனக்குள்ள ஒரு இச்சை அடக்கம் வேணும். கேளுங்க பார்க்கலாமே, கேளுங்க பார்க்கலாமே, கேளுங்க பார்க்கலாமே. இன்னைக்கு நம்ம ஜீவிதம் மாறட்டும். தோட்டமே, மனவாளியே, நம்முடைய ஜீவிதம் மாறட்டும். கேளுங்க பார்க்கலாமே, கேளுங்க பார்க்கலாமே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ண போகிறோம். அப்பா, இந்த தோட்டத்தை சுற்றி உங்க வேலியை வைப்பேன் என்று சொன்னீங்களே, என் குடும்பத்தை சுற்றிலும் உங்களுடைய இரத்தமாகிய வேலி வைக்கப்படுவதாக. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். எல்லா வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம்.
சத்ரு உன் குடும்பத்திற்குள்ள வருகிறதற்கு இடம் இல்லை, இடம் இல்லை. நீ பரிசுத்தத்திற்கு அவயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினாலே, ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினாலே சத்துருவோ, தேவையில்லாத மனுஷனோ, தேவையில்லாத கிரியைகளோ, அந்த காலத்தில் கனியற்ற கிரியைகளோ உன் குடும்பத்திற்குள்ள வருகிறதற்கு இடம் இல்லை. பார்க்கலாம், ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். அப்பா, உங்க இரத்தமாகிய வேலி, உங்க வசனமாகிய வேலி, உங்க தூதர் பட்டாளமாகிய வேலி இன்றைக்கு வைக்கப்படுவதாக, இன்னைக்கு வைக்கப்படுவதாக. நீங்க திரும்ப இந்த உலகத்துல வருகிற நாள் வரைக்கும், நீங்க திரும்ப இந்த உலகத்துல வரப்போகிற நாள் வரைக்கும் ஜெபிங்க சிஸ்டர். தங்கச்சி ஜெபம் பண்ணுமா? தங்கச்சி ஜெபம் பண்ணு. அந்த வேலி உன் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா தேவனை உன்னை விட்டு பிரிக்கிற காரியங்கள் உன் வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. உன்னையும் தேவனை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. இல்லைன்னா தேவையில்லாத காரியங்கள் உன் வாழ்க்கைக்குள்ள புகுந்து உன் வாழ்க்கையை சிதைச்சு விடும். ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, அந்த வேலியை எனக்கு தாரும், என் குடும்பத்தில் அந்த வேலியை தாரும், என் சபையில் அந்த வேலியை தாரும், என் தனிப்பட்ட ஜீவிதத்தில் அந்த இரத்தமாகிய வேலி, அந்த வசனமாகிய வேலியை கர்த்தர் வைப்பீராக, கர்த்தர் வைப்பீராக, கர்த்தர் வைப்பீராக. அந்த வேலியை தாண்டி நான் போகக்கூடாது. அந்த வேலியை தாண்டி எந்த அசுத்தமான கிரியைகளும் என் குடும்பத்திற்குள்ள வருவதற்கு அதிகாரம் இல்லை. Thank you, Lord. Thank you, Lord. அப்படி நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளலாமா? நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி முடிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் உங்களுடைய சத்திய வசனங்களை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளின்படி எங்கள் ஜீவிதத்தை முழுவதுமாக உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தோட்டத்துல நீர் உலாவி வருகிறத உணர்கிறபடினால ஒரு உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில, எங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில ஆண்டவரே உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தனே. அந்த உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தனே, நீர் கனி கொடுக்கிறத விரும்புகிறீரே கர்த்தனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாள் ராத்திரியில இருந்து எங்கள் ஜீவிதம் மாறட்டும் ஆண்டவரே. அன்பாகிய கனி, ஆவிக்குரிய கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, சகல நற்கிரியைகளும் பொருந்தின கனி, ஸ்தோத்திரங்களை சொல்லுகிற கனி எங்கள் ஜீவிதத்துல பெருகட்டும் ஐயா. கனி கொடுக்கிறவர்களாய் உமக்காக இந்த உலகத்தில் சாட்சியானவர்களாய் வாழ்ந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தமானவர்களா எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தருளும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, இந்த தோட்டத்தை சுற்றி என் வேலியை வைப்பேன் என்று சொன்னீங்களப்பா. எங்க வீட்டை சுற்றிலும் உமது வேலி வைக்கப்படுவதாக. உமது விலையேறப்பட்ட இரத்தம் என்கிற வேலி இந்த வசனத்தை கேட்டு உம்மிடத்தில் ஜெபித்திருக்கிற, வேண்டிக் கொண்டிருக்கிற அத்தனை பேர் குடும்பங்களுக்குள்ளும் உமது இரத்தம் என்கிற வேலி வைக்கப்படுவதாக. உம்முடைய ஆவிக்குரிய சத்தியம் என்கிற வசனமாகிய வேலி வைக்கப்படுவதாக. கர்த்தரே, உமது தூதர்களை அனுப்பி உமது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த வேலியை தாண்டி எந்த அசுத்த கிரியைகளும் இந்த தோட்டத்திற்குள் வர முடியாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த வேலையை தாண்டி நாங்கள் உம்மை விட்டு வெளியே போகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். சீக்கிரத்தில் வரப்போகிற மணவாளனே, உங்களை சந்திக்க ஆயத்தப்படுகிற மணவாட்டிகளாக நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தனே, இந்த 4 நாட்கள் கூட்டத்தில் ஆண்டவரே அப்பா, நீர் மகிமையாக எங்களோடு கூட இடைப்பட்டீர் ஆண்டவரே. எல்லா துதியையும், எல்லா கனத்தையும், எல்லா மகிமையையும் எங்கள் ஆண்டவர் இயேசு ராஜாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தனே. இந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகள்
ஒன்றும் வெறுமை போகாதபடி அவைகள் 30, 60, 100 பலன்களை கொடுப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த 4 நாட்கள் கூட்டங்களிலும் கலந்து கொண்டு சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. சபையை ஆசீர்வதிப்பீராக. சபையில் ஒரு பெரிய ஆத்மீக எழுப்புதல் உண்டாவதாக. இன்னும் திரளான ஜனங்கள் சபைக்குள்ளே கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் இந்த சபையில இருந்து உமக்காக வைராக்கியமாய் எழும்புகிற அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.